திருவெண்காட்டிலிருந்து மண்டபப்பட்டு போகும் வழியில் கண்ணபிரான் தேரில் எதிரில் வருவதை பார்த்தனர். கண்ணபிரான் சிவகாமியையும் ஆயனரையும் சக்கரவர்த்தி அரண்மனைக்கு அழைத்து கொண்டதாக கூறினார். மாமல்லர் சற்று திருப்தி அடைந்தார். சரி, காஞ்சியை நோக்கி போவோம் என்று சற்று வேகமாக புறப்பட்டனர். சற்று தூரத்தில் எதிரில் 2 வீரர்கள் சக்கரவர்த்தியின் ஓலையை கொண்டு வருவதை பார்த்தனர். அதை வாங்கி படித்தார் மாமல்லர். மகேந்திரவர்மர் மகனுக்கு உருக்கமாக எழுதியிருந்தார். மாமல்லா, எதையும் நேருக்கு நேர் செய்ய வேண்டும் என்பாய். நான் என் சாணக்கிய தந்திரத்தில் கர்வம் கொண்டிருந்தேன், கர்வபங்கம் அடைந்தேன். புலிகேசி காஞ்சியின் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். இதோ அவனை வென்று நம் செல்வங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வர போய்கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். அவ்வளவுதான். மாமல்லரும் பரஞ்சோதியும் திகைத்து விட்டனர். அவர்களது குதிரைப்படை காலாட்படையை எடுத்துக்கொண்டு வெகு வேகமாக புறப்பட்டனர். மணிமங்கலம் என்னும் இடத்தில் புலிகேசி சக்கரவர்த்திக்கும் மகேந்திரவர்மருக்கும் உக்கிரமான போர் நடந்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் ஒரு படையுடன் வருவது கண்டு சளுக்கிய படை சிதறி ஓடியது. போகிற போக்கிலே புலிகேசி சக்கரவர்த்தி ஒரு சிறு விஷக்கத்தியை மகேந்திரவர்மர் மீது எரிந்துவிட்டு போய்விட்டார். மகேந்திரவர்மர் மயங்கி விழுந்து விட்டார். மன்னர் விழுந்ததும் அனைவரும் திகைத்து போய்விட்டனர். எப்படி மன்னரை காப்பாற்றுவது என்று ஓடினர். அவரை வெகு வேகமாக தூக்கி முதலுதவி செய்து வைத்தியர்களின் கொண்டு ஒப்படைத்தனர். மறுநாள் மாமல்லர் ஆயனரின் ஆரண்ய வீட்டுக்கு புறப்பட்டார். என்ன, மாமல்லருக்கு தெரியாது சிவகாமியை சளுக்கிய தேசத்துக்கு போயிட்டான்னு தெரியாது. ஆரண்ய வீட்டுக்கு போய் பார்ப்போன்னு போறார். அவர் வருவதை கண்டதும் ஆயனர், குமார சக்கரவர்த்தி, சிவகாமி எங்கே? என் மகளை நானே தொலைத்து விட்டேனே என்று புலம்பி அழுததும் திகைத்து விட்டார். சற்று ஆறுதல் படுத்தி நடந்ததை எல்லாம் விவரமாக கேட்டார் மாமல்லர். மாமல்லரால் தாங்க முடியவில்லை. மனம் கொதித்து போனார். இனி சிவகாமியை பார்க்கலாம் நாம். சிவகாமி நிறைய பெண்கள், குழந்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு சளுக்கிய வீரர்கள் இழுத்துச் சென்றனர். சிவகாமி அந்த வீரர்களிடம், இப்படி பெண்களை இழுத்துச் சென்று என்ன செய்ய? எங்களை எல்லாம் விடுவித்து விடுங்கள், நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்புகிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு அப்போது அங்கு வந்த புலிகேசி சக்கரவர்த்தி, அதற்கு நீ சரி சொன்னால் போதுமானது என்று கூறினார். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். புலிகேசி வடிவில் இருந்த நாகநந்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர், நீ மட்டும் சந்தோஷமாக வந்தால் போதும், அவர்களை அனுப்பிவிடுகிறேன் என்று கூறுகிறார். சிவகாமி சரி என்று உடனடியாக கூறினார். அனைவரையும் விடுதலை செய்தனர். பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் சிவகாமி வாழ்க்கைப்படி திரும்பி சென்றனர். இனி சளுக்கிய தேசம் வரைக்கும் சிவகாமியை சிவிகையில் ஏற்றிக்கொண்டனர். நடத்த வேண்டாம் என்று சிவிகையில் ஏற்றி அழைத்து சென்றனர். நாகநந்தி அடிகள் புலிகேசி சக்கரவர்த்தியிடம், எனக்கு சிவகாமியை கொடுத்துவிடு, நான் தங்கியிருக்க ஒரு இடமும் கொடுத்துவிடு என்று கூறினார். புலிகேசி சக்கரவர்த்தி, அண்ணா, புத்த தர்மத்தை விடப் போகிறீர்களா? ஒரு பெண்ணை கேட்கிறீர்களே என்று கேட்டார். இல்லை, அந்த பெண்ணினுடைய நடனத்தில் நான் மயங்கிவிட்டேன். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு அதை மட்டும் கொடுத்து விடு என்று கேட்டார். புலிகேசி சக்கரவர்த்தி, அப்படியானால் நான் கொடுத்து விடுகிறேன், மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் வேங்கி தேசம் வரைக்கும் நீங்கள் போய் சென்று சில முக்கியமான விஷயங்களை சொல்லி வர வேண்டும் அண்ணா. அதை செய்துவிட்டு ஒரு நல்ல அரண்மனையே நான் தயார் செய்து வைக்கிறேன். அந்த பெண்ணை வைத்துக்கொண்டு நீங்கள் அவளை நடனமாட சொல்லி பார்க்கிறீர்களோ, என்ன செய்கிறீர்களோ, திருமணம் தான் செய்து கொள்கிறீர்களோ, என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் என்று புலிகேசி சக்கரவர்த்தி கூறினார். உடனே, தம்பி, எதையும் மறந்து விடாதே, நான் வரும் வரை சிவகாமியை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது அவளுக்கு நேர்ந்தால் என்றார். புலிகேசி சக்கரவர்த்தி, அண்ணா, என்ன நீங்கள் இப்படி சந்தேகப்படுகிறீர்கள்? நீங்கள் தாராளமாக போய்விட்டு வாருங்கள் என்று புலிகேசி சக்கரவர்த்தி கூறினார். இப்போ புலிகேசி சக்கரவர்த்தி யோசிக்கிறார். அண்ணா நல்ல ஒரு தம்ம பதத்துல இறங்கி புத்த பிரானை வணங்கிட்டு இருந்துட்டு இருந்தாக்கில் இந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குறாரே, இதை எப்படியாவது மாற்றணுமே அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே அரண்மனைக்கு போறார். இனி நாளைக்கு சொல்றேன்.